ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் டேஸ்டியான கருப்பு சுண்டல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 பூண்டை உரித்து சேர்த்துருக்கேன். 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை இலைகள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கின பிறகு இதில் 1 தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா மசிற அளவு வதங்கின பிறகு இதில் 1 முருங்கைக்காவும் 3 கத்திரிக்காவும் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் ஒரு 50% குக்கான பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு, குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ண பிறகு வேக வச்ச கருப்பு மூக்கல்லையே சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் கருப்பு மூக்கல்லையா 8 ஹவர்ஸ் ஊற வச்சு குக்கரில் 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிட்டேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சதும் இதை க்ளோஸ் பண்ணி வச்சு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம டேஸ்டியான கருப்பு சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அப்படியே சர்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஃபைனலாக இதில் ஒரு 1/4 கப் துருவின தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதில் ஒரு 1/2 கப் அளவு தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ஒரு கொதி வந்ததும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்மளுடைய டேஸ்டியான கருப்பு சுண்டல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.